துறைமுகத்திலிருந்து புறப்பட்ட கப்பல்கள் நடுக்கடலில் பாதி வழியில் திரும்ப வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. 500 டன் எடையுள்ள கடல் உணவுப் பொருட்கள் திரும்ப காரணம் என்ன? விரிவாக பார்க்கலாம். இந்தியாவின் ஏற்றுமதியில் கடல் உணவு முக்கிய இடத்தில் உள்ளது. 2023-24 ஆண்டில் இந்தியாவிலிருந்து அமெரிக்கா, ஜப்பான், சீனா, ஐரோப்பிய நாடுகள், தென்கிழக்கு ஆசிய நாடுகள், மத்திய கிழக்கு நாடுகளுக்கு 60,523 கோடி ரூபாய் மதிப்பில் 17,81,602 டன் அளவுக்கு பதப்படுத்தப்பட்ட இறால், மீன், கணவாய், நண்டு உள்ளிட்டவை ஏற்றுமதி செய்யப்பட்டன. இதில் அமெரிக்காவுக்கு மட்டும் 20,892 கோடி ரூபாய் மதிப்பிலான 3,29,192 டன் கடல் உணவு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. தூத்துக்குடி வ.உ.சி. துறைமுகம் வழியாக மட்டும் 2023-24 ஆண்டு 3,214 கோடி ரூபாய் மதிப்பிலான 73,822 டன் கடல் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன. அமெரிக்காவுக்கு கடல் உணவுகளை ஏற்றுமதி செய்யும் 25 நிறுவனங்கள் தமிழகத்தில் உள்ளன. இவற்றில் தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டும் 15 நிறுவனங்கள் இயங்கி வருகின்றன. தூத்துக்குடியில் இருந்து இயங்கி வரும் பதப்படுத்தப்பட்ட இறால், கணவாய், மீன், நண்டு உள்ளிட்ட கடல் உணவுப் பொருட்கள் மாதம் 20 கண்டெய்னர்களில் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. அமெரிக்கா இந்திய கடல் உணவு உற்பத்தி பொருட்களுக்கு 50% வரியை உயர்த்தி உள்ளதால் இந்திய கடல் உணவு ஏற்றுமதியில் 23,000 கோடி ரூபாய் வரை இந்திய அரசு வருவாய் இழப்பை சந்திக்கும் என்கிறார் தூத்துக்குடி கடல் உணவு ஏற்றுமதியாளர் சங்கத்தின் மாநில தலைவர் பிரபு. நாங்க இந்த கடல் உணவு ஏற்றுமதி தொழில சுமார் ஒரு 40 வருட காலமாக இருக்கிறோம். மெயினாக இந்த கடல் தொழில் ஏற்றுமதினால பல மீனவர்கள் தங்கள் பொருட்களுக்கு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யறதுக்கு நாங்கள் உதவியாக இருக்கிறோம். இதனால் மீனவர்களுக்கு அவர்களுக்கு பொருட்களுக்கு நல்ல விலையும் கிடைத்து கொண்டிருக்கிறது. அதனால் மீனவ தொழிலும் பன்மடங்கு வளர்ச்சி அடைந்து கொண்டிருந்த சூழ்நிலையில் திடீரென்று இந்த அமெரிக்கா வரி விதிப்பு பெருமளவு பாதிப்புக்குள்ளே உண்டாகி இருக்கிறோம். ஏன்னா இந்தியாவிலேருந்து மொத்தம் 63,000 கோடி கடல் உணவு ஏற்றுமதி ஆகி கடந்த ஆண்டு வரைக்கும். கடந்த ஆண்டில் இப்போ அதில் அமெரிக்காவுடைய மட்டுமே 23,000 கோடி இருந்தது. இந்த 50% வரி விதிப்பினால இந்த 23,000 கோடி பொருட்களும் அப்படியே ஏற்றுமதிக்கு கேள்விக்குறியாகி உள்ளது. இதனால இதை சார்ந்து இருக்கிற பல லட்ச மீனவர்கள், பல பண்ணை இறால் விவசாய தொழிலாளர்கள், பெண் தொழிலாளர்கள், இவங்க அனைவரும் பெருமளவு பாதிக்கப்படுவாங்க. இதனால அரசு தயவு கூர்ந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணுமாறு கேட்டுக்கொள்கிறோம். தற்போது 500 டன் அளவிற்கு 63 கோடி ரூபாய் மதிப்பிலான கடல் உணவுப் பொருட்கள் மீண்டும் இந்தியாவிற்கு கொண்டு வரப்படக்கூடிய சூழல் உருவாகியுள்ளது என்று கூறும் பிரபு, ஏற்கனவே ஆர்டர் கொடுத்திருந்த நிறுவனங்கள் கூட தற்போது அவற்றை ரத்து செய்யும் சூழல் ஏற்பட்டுள்ளதால் பல நிறுவனங்கள் தங்களது உற்பத்தியை நிறுத்தும் சூழல் ஏற்பட்டுள்ளது என்று கூறுகிறார். தூத்துக்குடி இந்தியாவில் இந்த கடல் உணவு ஏற்றுமதியை நம்பி ஒரு 500 தொழிற்சாலைகள் இருக்கும். அவங்கள்ட்ட ஒரு 2 லட்சம் to 3 லட்சம் தொழிலாளர்கள் வேலைக்கு இருக்காங்க. அவர்களுடைய வாழ்வாதாரமும் இந்த வரி விதிப்பினால அந்த தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் பெருமளவு பாதிக்கப்படுறதுக்கான சூழ்நிலை உருவாகியுள்ளது. அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி தடைபட்டால் அதனை உடனடியாக சரி செய்ய முடியாது என்றும் தூத்துக்குடி கடல் உணவு ஏற்றுமதியாளர் சங்கத்தின் மாநில தலைவர் தெரிவிக்கிறார். இதுகுறித்து மத்திய அரசிடம் கோரிக்கை வைத்துள்ளதாகவும் வங்கிகளிடம் பேசி வட்டியை குறைக்க வேண்டும் என்று கோரியுள்ளதாகவும் அவர் கூறுகிறார். வெகு விரைவில் நல்ல செய்தியை அறிவிப்பார்கள் என்று எதிர்பார்ப்பதாகவும் தூத்துக்குடி கடல் உணவு ஏற்றுமதியாளர் சங்க மாநில தலைவர் நம்பிக்கை தெரிவிக்கிறார். 50% வரி விதிப்பு இல்லாமல் இருந்தால் மிகவும் உதவியாக இருக்கும். அதனால இந்த இந்திய அரசாங்கம் எங்களுக்கு எப்படியாவது இந்த வரி விதிப்பிலிருந்து ஒரு முற்றிலும் விலக்கு வாங்கி கொடுத்தால் அதிகமாக தொழிலாளர்களை கொண்டு வேலையை பார்க்கிற இந்த தொழில்துறை மென்மேலும் வளரும் ஒரு உறுதுணையாக இருக்கும்.